Hello everyone, welcome back. Now the S.SYLVESTARCHRISTY and you're watching Autotech CBE for all baking solutions. And இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ எதை பத்தினா KTM 390 starting and missing problem. ஓகேங்களா, அதுக்காக தான் என்கிட்ட வண்டி வந்திருக்கு. அந்த வண்டி ஆல்ரெடி முடிஞ்சது. நான் அப்புறம் இந்த இன்ட்ரோ ஷூட் பண்ணுறேன். அண்ட் அந்த வண்டியில் வந்துட்டு என்ன ப்ராப்ளம், அதை எப்படி சால்வ் பண்ணோம் அப்படிங்கிறது அந்த வீடியோ. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு நான் நிறைய டிப்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்கிறது உங்களுக்கு தெரியும். அண்டு பாதி ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் புரியாது. ஓகேங்களா, ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி எப்போவும் நான் சொல்கிறது தான், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க, அப்படியே ஆளுங்கிற ஆப்ஷனும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க போகலாம் வீடியோக்குள்ளே. இந்த வண்டி வந்துட்டு KTM 390. ஓகேங்களா, இதில் என்ன பிரச்சனைனா வண்டி வந்துட்டு ஸ்டார்ட் ஆகலை. அப்படி ஸ்டார்ட் ஆச்சுனால வந்துட்டு வண்டி மிஸ் ஆகி ஓடும். அவன் கஸ்டமர்னால் வந்துட்டு ஒரு 30 km ஸ்பீடுக்கு கூட அவங்களால ஓட்ட முடியல. ஓகே, ஸோ இந்த ஒர்க் வந்துட்டு யூடியூப் பார்த்து தான் கொண்டு வந்து விட்டுருக்குறாங்க. இதில் என்ன கம்ப்ளைண்ட் நான் அனலைஸ் பண்ணியாச்சு. அண்ட் இப்போ நம்ம வந்துட்டு உங்களுக்கு நான் வீடியோ எடுக்கணுங்கிறக்காக வேண்டிய நான் இது வண்டியில் ஜென்ரலாக மாட்டி உங்களுக்கு இது காட்டியிருக்கிறேன். வண்டியை இப்போ நான் வந்து ஜஸ்ட் ஷெல்ஃப் போட்டு வண்டி ஸ்டார்ட் ஆகிற என்ன கண்டிஷனில் இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கப்புறம் இதில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். ஓகேங்களா, இப்போ வந்துட்டு இந்த வண்டி வந்துட்டு என்ன கண்டிஷனில் என்கிட்ட வந்ததுன்னா, உங்கள் யார்கிட்டயோ கொண்டு போயிட்டு அசாட் மாட்டுறதுக்கு விட்டுருக்காங்க. அது விட்டதுலேருந்து பிரச்சனை அப்படின்றாரு. பட் வந்துட்டு இது அசாட் மாட்டினதுனால எந்த பிரச்சனையுமே வந்துட்டு இதில் வரல. ஓகேங்களா, அசாட் நான் கம்ப்ளீட்டாகவே வந்துட்டு அந்த பண்ண ஒயரிங் எல்லாமே அவங்களே பிரித்து தான் கொண்டு வந்தாங்க. நான் கம்ப்ளீட்டாக ஹெட்லைட்லேருந்து, அதாவது இந்த ஒயர் தான் வந்துட்டு அசாடுக்கு போட்டிருக்குறாங்க. பட் நான் ஹெட்லைட்லேருந்து எல்லாமே கழட்டி தரவாக செக் பண்ணி பார்த்ததில் வந்துட்டு எனக்கு வந்துட்டு கம்ப்ளைண்ட் வந்துட்டு பண்ண ஒயரிங்கில் வந்துட்டு எனக்கு கம்ப்ளைண்ட் காட்டல. ஓகேங்களா, இது வேறு மாதிரி நான் வண்டி ஸ்டார்ட்டும் பண்ணி பார்த்துட்டேன். அண்ட் இந்த வண்டி பார்க்கல, கம்ப்ளீட்டாகவே நான் வந்து டிஸ்மேண்டில் பண்ணி வச்சுருக்கிறேன் டாப் டு பாட்டம் வரைக்கும். இப்போ இது நான் வந்துட்டு ஷெல்ஃப் போட்டு வண்டி எப்படி ஸ்டார்ட் ஆகுதுங்கிறத ஒரு ஜென்ரலாக உங்களுக்கு நான் காட்டுறேன். பட் எனக்கு வண்டி ஸ்டார்ட்டே ஆகலை. காலையில் நேற்றாவது வந்துட்டு ஸ்ட்ரோக் எடுத்துகிட்டு இருந்தது, பட் இன்றைக்கி சுத்தமாகவே ஸ்டார்ட் ஆகலை. ஸோ இது வேறு ஆப்ஷனில் வந்துட்டு நான் வண்டி ஸ்டார்ட் பண்ணி பார்த்தாச்சு. ஓகேங்களா, இருங்க இப்போ வந்துட்டு உங்களுக்கு நான் ஷெல்ஃப் போட்டு காட்டுறேன். நீங்கள் கேட்கலாம், அந்த பம்ப் போடுற சவுண்டு உங்களுக்கு கேட்குதா? இந்த பம்ப் போடுற சவுண்டு உங்களுக்கு நல்லா கிளியராக கேட்கும்னு நினைக்கிறேன். இப்போ நான் ஜஸ்ட்டு உங்களுக்கு ஜென்ரலாக இந்த வண்டியை நான் ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன், பாருங்கள். அவ்வளோதான். பட் அந்த ஸ்டார்ட் ஆகக்கூடிய அந்த ஒரு ஃபீல் வந்துட்டு சுத்தமாகவே இல்லை. ஓகேங்களா, அது ஒரு ஸ்ட்ரோக் கூட எடுக்கலை. பட் கஸ்டமரை க்ளைம் பண்ணுறது என்னென்னா, நான் வயரிங் விட்டதுக்கப்புறம் தான் எனக்கு ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்றாங்க. பட் இந்த கம்ப்ளைண்ட் வந்துட்டு எப்போ வேணாலும் வரலாங்க. இது இப்போ தான் வரும் அப்போ தான் வருங்கிறதெல்லாம் கிடையாது. என்ன சுச்சுவேஷனில் எப்போ வேணாலும் வரலாம். ஸோ இந்த வண்டியில் வந்துட்டு என்ன பிரச்சனை ஆயிருக்குன்னா, டேங்க்கில் வர ஃபியூல் பம்பு தான் பிரச்சனை ஆகிருக்கு. இப்போ அந்த ஃபியூல் பம்பை வந்துட்டு நான் வேறு மாதிரி போட்டு செக் பண்ணி பார்த்தேன், வேறு வண்டியோட போட்டு செக் பண்ணி பார்த்தோன்னா வண்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ அந்த ஃபியூல் பம்பை கழட்டி நம்ம அந்த ஃபியூல் பம்பை ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். பட் ஃபியூல் பம்பை நம்ம முழு கிட்ட ரீப்ளேஸ் பண்ண போகிறது கிடையாது. அந்த பம்புக்குள்ளே வர அந்த மோட்டரை மட்டுமே நம்ம ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். அதில் நான் வந்துட்டு இது பெட்ரோலை ட்ரை பண்ணிவிட்டு அப்புறம் பம்பை கழட்டுறதுல தான் கன்டினியூ பண்ணுறேன். பம்பை கழட்டுறதுங்கிறது இந்த வண்டியில் கொஞ்சம் ஈஸி தான். வெளியில் பெட்ரோல் ஃபில்ட்ரு கொடுத்துருப்பாங்க. பெட்ரோல் ஃபில்டர்லேருந்து இன்ஜெக்டருக்கு டியூப் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. எல்லாம் கிளிப்ஸ் தான் போட்டிருப்பாங்க. ஸோ அதை கிளிப்ஸ் ரிமூவ் பண்ணிட்டு ஈஸியாக கழட்டிடலாம். இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு இந்த ஃபியூல் பம்பை தான் இந்த வண்டியில் கழட்ட போகிறோம். ஜஸ்ட் இது பெட்ரோலை ட்ரை பண்ணியாச்சு. இப்போது பெட்ரோல் ட்ரை பண்ணிவிட்டு இப்போது மோட்டரை வந்துட்டு நான் மோட்டரை மட்டும் எடுத்துகிட்ருக்கேன். இந்த வண்டியில் வந்துட்டு இந்த மோட்டார்ஸ் அண்ட் பம்ப்ஸ் வந்துட்டு ரொம்ப பெரிய டிமாண்டில் இருக்குது. சரியாக வந்துட்டு எந்த ஸ்பேர்ஸுமே வந்துட்டு KTMக்கு வந்துட்டு அவைலபிள் கிடையாது. ஸோ நாங்கள் வந்துட்டு எப்படியோ சோர்ஸ் பண்ணி ஒவ்வொரு வண்டிக்கும் நாங்கள் இந்த மாதிரி தனித்தனியாக வாங்கி வச்சுட்ருக்குறோம். அண்ட் இந்த இது வந்துட்டு இந்த மோட்டார்ஸ் வந்துட்டு எங்களுக்கு வந்து ரொம்ப 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 டிமாண்டில் தான் எங்களுக்கு வருது. அண்ட் பார்க்கலாம். அண்டு திஸ் இஸ் இதுதான் ஃபியூல் பம்ப்பு. இது டோட்டல் கிட்ட பம்புன்னு சொல்லுவோம். அண்டு இதுதான் மோட்டார். நம்ம இதை மட்டும்தான் ரிப்ளேஸ் பண்ண போகிறோம். உங்களுக்கு நியூ ஒன்றையும் காட்டுறேன். அண்டு இது நம்ம பிரித்து மாட்டுறதையும் நம்ம இந்த வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க. இப்போ நீங்கள் பார்க்கலாம், இதுதான் புது மோட்டார், புது ஃபில்டரு செட்டாக தான் வரும். அண்டு நம்ம இந்த மோட்டரை மட்டும் இதுலேருந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்துட்டு இந்த புது மோட்டரை வந்துட்டு இந்த பம்பில் நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா,
இப்போ நம்ம இது நான் முழுசாக கழட்டுறதெல்லாம் என்ன முழுசாக போட முடியாது. ஸோ நான் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு நான் இது காட்டுறேன். சரிங்களா? ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்துட்டு மோட்டரை வந்துட்டு நம்ம கழட்டுறது தான். மோட்டரை கழட்டினா தான் புது மோட்டர் ரிப்ளேஸ் பண்ண முடியும் அந்த இடத்துல. நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, அந்த டியூப்பை வந்துட்டு மேலே முடிஞ்ச வரைக்கும் அந்த டியூப் டேமேஜ் ஆக நம்ம கழட்டணும். இன்கேஸ் அந்த டியூப் டேமேஜ் ஆயிடுச்சுன்னா புதுசாக போட வேண்டியது வரும். இப்போ நீங்கள் பார்க்கலாம், ஃபில்டரில் இப்படி கிழிஞ்சிட்டு இருக்கு பாருங்கள். அவ்வளோ இது வெளில எடுக்க போகிறோம் மோட்டரை. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, பழைய மோட்ரு, பழைய ஃபில்டர், இது வெளியில் வர ஃபில்டர், இது 3 எவ்வளோ மோசமான கண்டிஷனில் இருக்குது பாருங்கள். உள்ளெல்லாம் அப்படியே ரஸ்ட்டு ஃபார்மாக இருக்குது. எப்படி சொல்கிறது, ரொம்ப ட்ரை டு ட்ரை ஓட்டினா இந்த மாதிரி யாருக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இப்போ என்கிட்ட வரும்போது பெட்ரோல் வந்துட்டு ஆஃப் டேங்கில் தான் கொண்டு வந்து விட்டுருக்குறாங்க. பட் வந்துட்டு இதெல்லாம் ரொம்ப மோசமான கண்டிஷனில் இருக்குது. நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இந்த வீடியோவில் கடைசியில் டிப்ஸும் தரேன், இது எப்படி மெயின்டைன் பண்ணலாம், இது எப்படி என்ன கண்டிஷனில் நம்ம வச்சா இது அவ்வளோ சீக்கிரம் கம்ப்ளைண்ட் வராதுங்கிறத வந்துட்டு நான் வீடியோட எண்டில் நான் வந்துட்டு கண்டிப்பாக டீட்டெயில்டாக சொல்லுவேன். அண்ட் இப்போ வந்து நம்ம புது மோட்டரை மாட்டிடலாம். நீங்கள் பார்க்குறீங்க, ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸை பாருங்கள், தெரியுதா? பட் மோட்டரெல்லாம் சேம் தான். பட் ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்னென்னா, இது ரஸ்ட் ஃபார்ம் இருக்குது, இது புதுசு, அவ்வளோதான். இதனால தான் இந்த மோட்டருக்குள்ளே இருக்கிற என்ன ப்ராப்ளம் ஆச்சுன்னா, இந்த மோட்டருக்குள்ளே வந்து வெளியில் வர பெட்ரோலோட ப்ரெஷர் கம்மியாயிடுச்சு, அதுதான். ஃபைனல் ஒர்க்காக வந்துட்டு நம்ம இந்த ஃபில்டரை மாட்டிட்டா பம்போட இந்த டிவிஷன் ஒர்க் கம்ப்ளீட்டட். அண்ட் ஜஸ்ட் இது இன்சர்ட் பண்ணி இங்கே லாக் பண்ண வேண்டியதான். ஜஸ்ட் செல்ஃப் லாக் தான் இது. அண்ட் தட்ஸ் இட். புது மோட்டர், புது ஃபில்ட்ரு போட்டாச்சு. அண்ட் வெளியில் வர ஃபில்ட்ரையும் வந்துட்டு நம்ம புதுசு போட்டு டேங்கில் மாட்டிட்டு அப்புறம் நம்ம ஃப்ரெஷ்ஷாக புதுசு போட்டுக்கலாம். இது நம்ம புதுசு போடணும். ஏன்னா எப்போவுமே வந்துட்டு ஒரு மோட்டர் மாற்றும் போது இதில் வரக்கூடிய ஃபில்டர்ஸ் வந்துட்டு எப்போவுமே வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டு நம்ம ரிப்ளேஸ் பண்ணணும். ஓகேங்களா? அது பண்ணால் தான் வந்துட்டு எப்போ அந்த ஒர்க்கிங் இது வந்து ப்ராசஸ் வந்துட்டு பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ இது வந்துட்டு வெளியில் வர ஃபில்ட்ரு. இது நம்ம இந்த ஃபில்டரை வந்துட்டு வெளியில் நம்ம இந்த இடத்துல கனெக்ட் பண்ண போகிறோம். கனெக்ட் பண்ணிவிட்டு தென் வண்டியில் மாட்டி நம்ம பெட்ரோல் ஊற்றி டேங்க்கில் மாட்டிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணி பார்க்க வேண்டியதான். வந்துட்டு பெட்ரோலோட அவுட்டு, இது வந்துட்டு ரிவர்ஸு. இப்போ நம்ம இதில் இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும்னா, எப்போவுமே வந்துட்டு ஒரு இந்த மாதிரி கிளிப்ஸ் எல்லாம் வந்துட்டு கொஞ்சம் டைமுக்கு வந்துட்டு ஒரு தடவை மாற்றிடணும். இப்போ நான் வந்து ஸ்க்ரூ கிளிப் போடுறேன். ஸ்க்ரூ கிளிப் கொஞ்சம் ஹெவியாக இருக்குங்கிறனால நான் அது போடுறேன். தென் மாட்டிடலாம் இருக்கேன். ஓகே, தட்ஸ் இட். இது நம்ம இப்போ வந்துட்டு வண்டியில் மாட்டிட வேண்டியதான், அவ்வளோதான். மாட்டிட்டு இதை தூக்கி அதில் அந்த இன்ஜெக்டருக்கு போகிற நாசில் இதை கனெக்ட் பண்ணி வண்டியை மாட்டிட வேண்டியதான். பாருங்கள், இதான் நம்ம மாட்டின பம்பு, புது ஃபில்டரு. அவ்வளோதான், இது மாட்டியாச்சு. இப்போ போல்ட்டை போட்டு டைட் வச்சுட்டு வண்டியில் தூக்கி மாட்ட வேண்டியதான். ஒரு பெரிய ஒரு ட்ராபேக் இருக்குங்க இந்த டேங்க் பொறுத்த வரைக்கும். என்னென்னா, இது ஃபைபர் இல்லையா, இந்த நட்டு உள்ள தெரியுது பாருங்கள், இந்த நட்டெல்லாம் உள்ள ஸ்க்ரூ நட் இருக்கு இல்லையா, இது சம்டைம்ஸ் என்ன ஆகுதுன்னா, இந்த கேடிஎம்மை பொறுத்த வரைக்கும், அதாவது ஃபைபரில் வர டேங்கை பொறுத்த வரைக்கும், ஓகேங்களா, அந்த நட்டு வந்துட்டு போயிடுது. ஸோ நம்ம டேங்கேவே வந்துட்டு நம்ம ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரியான சூழ்நிலையை வந்துட்டு
ஏற்படுதுங்க. ஓகேங்களா, இதில் வந்துட்டு இந்த கேடிஎம்மில் வந்துட்டு அது ஒன்று கேடிஎம்மில் நிறையா இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு நான் கேள்விப்பட்டிருக்கேன். நானே அட்டன் பண்ணியிருக்கேன். ஒரு வண்டியில் பம்பே கழட்ட முடியாமல் அப்புறம் அப்படியே வந்துட்டு டேங்க்கை வந்துட்டு மார்க்கெட்டில் போய் செகண்ட்ஸ் டேங்க் ஒன்று பிடிச்சிட்டு வந்துட்டு மாட்டி விட்டோம். அந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் வந்துட்டு நிறையா வந்துட்டு அந்த கேடிஎம் அதாவது ஃபைபர் டேங்க் இருக்கிற வண்டிகளுக்கு வரும். பிகாஸ் இந்த இடத்துல ஓவர் டைட் ஏற்றுறோம் இல்லையா, இப்போ என்னன்னா அது அங்கே உங்களுக்கு ஜாமாகி கல்டு வந்துடுது. அது ஒரு பிரச்சனை இருக்குங்க இந்த டேங்க்கில். அதான் ஒரு பெரிய ஒரு ட்ராபேக். நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நிறையா டிப்ஸ் வந்துட்டு கிடைக்கும். நான் இப்படி கழட்டுறேன் எப்படி மாட்டுறேன் அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு ஒரு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நீங்கள் பார்க்கலாம், நம்ம இதெல்லாமே மாட்டியாச்சு. தட்ஸ் இட். இப்போ வண்டியில் மாட்டிட்டு பெட்ரோல் ஊற்றி வண்டி ஸ்டார்ட் பண்ணி பார்க்க வேண்டியதான். அண்ட் இப்போ நம்ம மாட்டிடலாம். அதுக்கு முன்னாடி வந்துட்டு நான் அந்த இன்ஜெக்டர் போகிற டியூபுக்குமே நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஸ்க்ரூ கிளிப்பை பண்ணி வச்சுருக்கிறேன். ஏன்னா ஸ்க்ரூ கிளிப் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. பம்போட லைனிங்கை கனெக்ட் பண்ணிட்டு மாட்டிப்பேன். இப்போ நம்ம வந்துட்டு பெட்ரோல் ஊற்றிட்டு வண்டி ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். பெட்ரோல் கிட்டத்தட்ட இதில் வந்துட்டு 5-6 லிட்டருக்கு மேலே இருந்தது. ஒரு ஆஃப் ஊற்றிட்டு ஸ்டார்ட் பண்ணி கூட பார்த்துடலாம். இப்போ கம்ப்ளீட்டாக எல்லாம் மாட்டியாச்சு. இப்போ வண்டி ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். அந்த பம்போட சவுண்ட் இருக்கு இல்லைங்களா, அது நல்லா அந்த பெட்ரோல் அடித்து அதாவது ரிவர்ஸ் ஆகிற சவுண்டு வரணும். பார்க்கலாம், கம்ப்ளீட்டாக அந்த பெட்ரோல் அடித்து ரிவர்ஸ் ஆகிற சவுண்ட் வந்துருச்சு. இப்போ நான் வண்டி ஸ்டார்ட் பண்ணுறேன். That's it. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோவில் கண்டிப்பாக நான் டிப்ஸை தரேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஓகே, இது பம்ப் நம்ம வந்துட்டு எதனால் போகுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு முதல்ல வந்துட்டு ட்ரை டு ட்ரை ஓட்டுறனால போகலாம், இல்லை பம்போட வீக்னஸ்னால போகலாம், இல்லை வந்துட்டு நம்மளோட மெயின்டெனன்ஸ் தப்பாக இருக்கிறனால ரொம்ப லாங் டேர்மில் வந்து பெட்ரோல் நிறுத்தி விட்டுருவோம், வண்டியிலே அப்படி வச்சு விட்டுட்டாலும் இந்த மாதிரி பம்போட இஷ்யூஸ் வரும். ஓகே, எப்போவுமே வந்துட்டு பெட்ரோல் வந்துட்டு ஒரு லிட்டர்லேருந்து 2 லிட்டர் எப்போவுமே வச்சு வைங்க டேங்க்கில். அது வந்துட்டு உங்களுக்கு பம்பை வந்துட்டு அவ்வளோ சீக்கிரம் அதோட ப்ராப்ளம் வரதுலேருந்து தடுக்கும். ரெண்டாவது வந்துட்டு அதே போல் வந்துட்டு நீங்கள் எங்கேயாச்சும் லாங் போகிறீங்க, 1 மந்த் அந்த மாதிரிலாம் போகிறீங்கன்னா பெட்ரோல் ட்ரை பண்ணி நிறுத்திடுங்க. ஓகே, போயிட்டு வந்துட்டு உடனே ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வண்டி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அப்படி பண்ணும்பொழுது என்ன ஆகும்னா பம்போட லைஃப் வந்துட்டு உங்களுக்கு லாங் ஆகும். அதே சமயம் பம்ப் வந்துட்டு அவ்வளோ சீக்கிரம் போகாது. எப்பவுமே வந்துட்டு நீங்கள் லாங் போகும்போது பம்பை வந்துட்டு பெட்ரோலோடு நிறுத்திட்டு போயிட்டீங்க, 1 லிட்டர் 2 லிட்டர் பெட்ரோலோடு நிறுத்திட்டு போயிட்டீங்க அப்படின்னால் யாராவது வீட்டில் இருந்தால் ஸ்டார்ட் பண்ணி விட சொல்லுங்கள். அப்படி ஸ்டார்ட் பண்ணி விட முடியலன்னா ட்ரை பண்ணி நிறுத்திடுங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னா அந்த பெட்ரோல் வந்துட்டு 2 மாதம் 3 மாதம் இருக்கும் பொழுது அந்த பம்புக்குள்ளே போய் நின்று அந்த பெட்ரோல் வந்துட்டு ஒரு மாதிரி கெட்டு போயிடுங்க. இப்போ வர பெட்ரோல் அதிகமாக எத்தனால் மிக்ஸ் இருக்கிறனால சீக்கிரம் அந்த பெட்ரோல் கெட்டு போகிறதுக்கான காரியங்கள் இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு அது ஒரு காரியம், பம்பு கெட்டு போகிறதுக்கு. அதே போல் லாங் டேர்ம் யூசேஜ்லேயும் பம்பு கெட்டு போகும். அது நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. ரொம்ப லாங் டேர்ம் யூசேஜ் 50 அதாவது லேக் வண்டி ஓடுனது. என்னோடய வண்டியெலாம் பார்த்தீங்கன்னா 48,000 பக்கம் ஓடிடுச்சு. இன்னும் பம்பு நல்லாயிருக்கு. நிறைய வண்டியில் வந்துட்டு 60-70லேயே பம்பு போகும். பம்போட லைஃப் தான், ஸ்பேன் தான், அது நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. ஸோ எப்போவுமே பெட்ரோலை வந்துட்டு கரெக்டாக நான் இப்போ சொன்ன டிப்ஸ் படி மெயின்டைன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பம்ப் அவ்வளோ சீக்கிரம் போகாது. ஓகேங்களா. அண்ட் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட், லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. நிறைய பேருக்கு நம்ம வீடியோ ஷேர் பண்ணுங்கள், பிரயோஜனமாக இருக்கும். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே டியூன் ஃபார் மோர் வீடியோஸ். பாய்.